பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் காலையில வாசித்த வேத பாகத்திலிருந்து ஒரு நீட்சியை வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கலாம். 20 தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20 ஒரு சில வசனங்கள். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அவன் அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் தேனமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேட்டு தரிசனத்தை உணர்ந்து கொள். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் மூத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடிக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பர்யந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரமும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நீர் மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதமாக நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை மீண்டாகட்டும். எத்தனை பேர் இந்த சாயங்கால வேளையில அவருடைய சரத்தோடு ஐக்கியப்படுகிறதுல மிகவும் சந்தோஷப்படுறீங்க? வார்த்தையோடு கூட ஐக்கியப்படுறதுல சந்தோஷப்படுறீங்க? நம்ம இப்பெல்லாம் சோகமா இல்ல ஏதாவது ஒரு சோர்வுல அசதியில இருக்கும்போது நம்மளுக்கு தேற்றுகிற ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அது அவருடைய வாக்குத்தத்தமா தான் இருக்கு, இல்லைங்களா? நம்ம தேற்றுகிற ஒரு விஷயம் எதுங்க? இந்த உலகத்துல எந்த நபராலையும் நம்ம தேற்றப்பட முடியாது. அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் கீழே தான் நம்ம இளைப்பாடுறோம். எது கீழே இளைப்பாடுறோம்? ஒரு யூதனும் எகிப்துல இருக்கும்போது ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ஒரு யூதனும் ಇರುವಾಗ 400 ವರ್ಷದಲ್ಲಿ ಅವರು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಯಾವ ಮನುಷ್ಯರನ್ನು ಅವ್ರನ್ನ ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗಿಲ್ಲ, அவனை தேற்ற முடியல. யாராலையும் என்ன பண்ண முடியல? தேற்றுதல் புரியுமா உங்களுக்கு? ஆதரிசு மாத்துக்களும் ಹೇಳಕ್ ಆಗಿಲ್ಲ, யார் கையிலையும் சொல்ல முடியல. ஏன்னா நான் உங்களுக்கு ஆதாரம் சொல்லணும்னு சொன்னா நீங்க நல்லா இருக்கணும். நீங்களா கஷ்டப்படும் போது நீங்க எனக்கு சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. அது மாதிரி எல்லா ஜனங்களும் ஐகுப்த தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அடிக்கப்படும் போது அவங்களுக்கு ஒரே ஒரு ஆதரவு இருந்துச்சு. என்ன ஆதரவு தெரியுமா? அந்த வாக்கு தத்துவமும் அவளை மறந்து போயிருச்சு. அந்த வாக்கு தத்துவத்தை நினைவுபடுத்துற ஒரு காரியம் இருந்துச்சு. அது என்னன்னு சொன்னா இயேசுவோட எலும்பு. அந்த எலும்பை எப்பப்பெல்லாம் பாக்குறாங்களோ அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு, ஓ நமக்காக ஒரு தீர்க்கதரிசியுடைய எலும்பு இங்க இருக்குது. அந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பா தேவன் ஒரு நாள்ல உங்களை சந்திப்பாரு. அதை சந்திச்ச பின்னாடி கண்டிப்பா இந்த இடத்த விட்டு நீங்க போயிடுவீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை அந்த எலும்பின் மூலமாய் அந்த வாக்கு தத்துவத்தை நினைவுபடுத்திச்சது. அந்த மாதிரி நம்ம சில வேலைகள் அப்படி இப்படி வாழ்க்கையில போகும்போது, பின்வாற்றத்துல போகும்போது, சில சூழ்நிலையில போகும்போது, கஷ்டமான வேலைகள்ல போகும்போது நம்மளை தேற்றுகிற காரியம் எதுவா இருக்குதுங்க? வாக்கு தத்துவமும் அந்த எலும்புகளா இருக்குது. ஆமென். என்னவா இருக்குது? எலும்புகளும் அந்த வாக்கு தத்துவமா இருக்குது. இன்னைக்கு அதை தான் நம்மளை இங்க கூட்டு வந்துருது, இல்லைங்களா? சார் நேரத்தை அதிகமா எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நான் செய்தி நேரம் கடந்து போல காலையில பார்த்த விஷயத்த ஒரு சின்ன ரீகால் பார்த்துடலாமா? காலையில என்னென்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம், ரீகால் பார்த்துட்டு நம்ம ஃபர்தர் நீட்சிக்கு போகலாம். நம்ம என்ன காரியத்தை குறிச்சு போனோம் காலையில அப்படின்னா, தீர்க்கதரிசனம். வாட் இஸ் த ப்ராஃபசி? ப்ராஃபசியுடைய விவரம், டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணும்? ஒரு தீர்க்கதரிசனம் எப்படி இருக்கணும்? நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? அது துல்லியமா இருக்கணும். உரைக்கப்பட்டவர் எதையும் அவர் நிறைவேற்றத்தக்கதா காரியங்கள் அவருடைய கையில இருக்கக்கூடாது.
உரைக்கப்பட்டதுக்கும் நிறைவேற்றத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கணும். அது ரெண்டாவது தீர்க்கதரிசனம் 2 விஷயங்கள் இருக்குது. முன்பதாய் நடந்த ஒரு காரியத்தை சொல்றது, அதுல இருந்து என்ன செய்ய முடியும்னு சொன்னா சொல்லப்படுறவருக்கு விசுவாசத்தை கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் பின்புதான் நடக்கிற விஷயத்தையும் சொல்ல முடியும். இதுதான் தானியேல் 2வது அதிகாரத்துல நடந்துச்சு. 2வது அதிகாரத்துல ராஜா என்ன கேட்டாரு? ஃபர்ஸ்ட் என் சொப்பனத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது நீங்க அதுக்கு ஒரு சொல்ற விளக்கத்தையும் சரின்னு சொல்லி நான் நம்ப முடியும். எப்படி? சொப்பனத்தை நீங்க சொல்லுங்க, உங்களால சொப்பனத்தை சொல்ல முடியும். ಸಪ್ಪನ ಹೇಳಿದ್ರೆ ಕನಸು. ಕನಸನ್ನ ನೀವು ಏನು ಯಾರಾದ್ರೂ ಇಲ್ಲಿರೋ ಜೋಸ್ಯರು ಎಲ್ಲಿ ಕಳದೇ ದೇಶದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ದೇಶರು ಯಾರನ್ನ ಹೇಳ್ಬೇಕು. ನೀವು ಹೇಳಿದ್ರೆ ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯ ಆದ್ರೆ ನಿಮ್ಮಿಂದ ಅದನ್ನ ಅರ್ಥವನ್ನ ಬಿಡಿಸಿ ಹೇಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಅಂತ நான் நம்புறேன். இதான் விஷயம். அப்ப அதுதான் ஒரு தீர்க்கதரிசிக்கான விளக்கம். பைபிள்ல வந்து டிஃபரெண்டான நபர்கள் இருக்கிறாங்க. இப்போ யோசேப்பு இருந்தாரு. யோசேப்பு கிட்ட நீங்க போயிட்டு சொப்பனத்தை சொல்லணும். யோசேப்பிட்ட போய் என்ன பண்ணணும்? சொப்பனத்தை சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவாரு உங்களுக்கு இல்லீங்களா? ஆனா தானியேல் கொஞ்சம் டிஃபரெண்டான ஆளு. நீங்க சொப்பனத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்ன சொல்லுவாரு? சொப்பனத்தை அவரே சொல்லுவாரு. அதான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ராஃபிட்டுக்கான வரையறையா இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதேதான் தீர்க்கதரிசி கிட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்கள் சொப்பனத்தோட வரும்போது அவர் என்ன சொல்றாரு சொன்னா, சொப்பனத்தை அவங்க சொல்றதுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த சொப்பனத்தை தீர்க்கதரிசி ಪಾಪಾರ್. ಒಂದು ಕನಸನ್ನು ಯಾರೋ ಒಬ್ರು ಬಂದು ಅದಕ್ಕೆ ಅರ್ಥವನ್ನು ಕೇಳಕ್ ಪ್ರವಾದಿ ಹತ್ರ ಬರುವಾಗ ಪ್ರವಾದಿ ಮುಂದೆ ಅವರು ಕನಸನ್ನು ಕೇಳಕ್ ಮುಂಚೆ ಆತನು ಆ ಕನಸನ್ನು ನೋಡೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ರು. அப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சொப்பனத்துல ஒரு சொல்யூஷன் விட்டுருவாங்க. சொப்பனன்றது எப்ப நடக்கும்னு சொன்னா நம்முடைய உள்ளு உணர்வின் போது ಸಬ್ಕಾನ್ಶಿಯಸ್ல நடக்கும். ಸಬ್ಕಾನ್ಶಿಯಸ್ ಅಂದ್ರೆ ನಾವು ಜ್ಞಾನೇಂದ್ರಿಯಗಳು 5 ಜ್ಞಾನೇಂದ್ರಿಯಗಳು ಇದೆ ಅಲ್ವಾ, 5 சென்ஸ். அது வந்து முற்றிலுமா இலைப்பாறுதல் இருக்கும்போது தான் சொப்பனம் வரும். சொல்ற விஷயம் புரியுதா? சொப்பனம் எப்படி வரும்? அன்கான்சியஸ் ஸ்டேட். அப்படின்னா நம்ம பாடி வந்து ரெஸ்டா ஃபீல் பண்ணும்போது, தூங்கும் போது, அப்ப நம்ம 5 சென்ஸ் என்ன பண்ணுவோம்? நித்திரையில இருக்கும், ஒர்க்ல இருக்கும், நித்திரையில இருக்கும். அப்ப அந்த நேரத்துல வந்து நம்ம கான்சியஸ்ல இருக்க மாட்டோம். கான்சியஸ்னா நினைவோட இருக்க மாட்டோம், சப்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கும். அப்ப சப்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது நம்ம சிந்தையில சொப்பனங்கள் வரும். சொப்பனத்துல வந்து 2 வகையான சொப்பனங்கள் இருக்குது. ஒண்ணு தொல்லையின் திரட்சியினால சொப்பனம் வரும். எதெல்லாம் வரும்? ஒரு விஷயத்த நீங்க அதிகமா டீப்பா திங்க் பண்ணும்போது சந்தோஷமான நிகழ்வா இருக்கட்டும், துக்கமான நிகழ்வா இருக்கட்டும், பயமான நிகழ்வா இருக்கட்டும், அதை குறிச்சு உங்களுக்கு ஏதாவது வந்துட்டே இருக்கும். அதான் தொல்லையின் திரட்சியினால சொப்பனங்கள் தோன்றுவது போல. 2வது தேவன் கொடுக்குற சொப்பனம் இருக்குது. 2 வகையா இருக்குது. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில சொப்பனங்கள் வரும் பட்சத்துல இந்த மாதிரி தெளிவான வரையறை இருக்கணும். இப்போ அப்படி இருக்கும்போது அந்த சொப்பனம் வந்து என்னங்க, நம்ம காணாத நபர், பேசாத நபர், தேவன் வெளிப்படுத்த நபரா இருக்கும் பட்சத்தில் உள்ள இருக்கும். சில நேரங்கள் அதை மறந்து போயிடும். அதுக்கு ஒரு தெளிவான ஒரு இதுக்கு அந்த சொப்பனத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு விஷயத்த தீர்க்கதரிசி சொல்லுவாரு. உடனே அவர் என்ன பண்ணுவாரு? நோட்டு பேப்பர் எடுத்து என்ன பண்ணிடுவாரு? எழுதிப்பார். சரிங்களா? இது ஒரு பக்கம். இப்ப சொப்பனத்தை பார்த்துட்டு வர்றாங்க இல்லையா, அவங்க சொப்பனத்தை பார்க்கும்போது அசம்பாவித காரியம். அசம்பாவிதம் அந்த கணத்துல என்ன பேசுறேன்? ಅಸಂಭಾವಿದನ ஒரு ದುಃಖமான விஷயம், ஒரு ಕಷ್ಟವಾದ ಒಂದು ವಿಷಯ ಭಯವನ್ನು ನೋಡುವಾಗ ಅವ್ರಿಗೆ ಮರದಿ ಆಗ್ಬಿಡ್ತದೆ, மறத்தோಗ್ಬಿಡ್ತದೆ இல்லையா? பயமா நீங்க சக்கரத்துல சொப்பனத்துல பயம் பத்தி எழுவீங்க, ஏதோ நடந்துன்னு சொல்லி சொப்பனத்துல விவரங்கள் என்ன பண்ணிடுவீங்க, நீங்க மறந்துடுவோம். இப்ப அப்படி இருக்கும்போது தீர்க்கதரிசி கிட்ட வரும்போது தீர்க்கதரிசி சொல்லுவாரு, இந்த சொப்பனத்துல இந்த இடத்துல நீ நின்றீங்களேன்னு, இந்த இடத்துல இவரை பாத்தீங்களே, எதுல? சொப்பனத்துல. அதான் தீர்க்கதரிசிக்குரிய இலக்கணம், சொப்பனத்துல சொல்லுவார். இப்ப சொல்லும் போது இப்போ அந்த சொப்பனத்தை விவரத்தை கேட்கறதுக்கு வராங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன நடக்கும்னா விசுவாசம் வரும். எப்படி விசுவாசம் வரும்? ஓ, இவர் சொப்பனத்தையும் கரெக்டா சொல்றாரு, அப்புறம் அது விளக்கத்தையும் அவரால் சொல்ல முடியும் அப்படின்றதுதான் தீர்க்கதரிசிக்கான விரையர். என்ன சொன்னேன்? அப்போ முன்னாடி நடந்த விஷயத்த சொல்றது, ஃபியூச்சர்ல நடந்த விஷயத்த சொல்றது. ஃபோர்டெல்லர்ஸா இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப முன்னாடி நடக்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்புறம் ஃபார்ச்சூன் டெல்லர்ஸா இருக்கிறாங்க. முன்னாடி நடந்தையும் முன்னாடி ரெண்டுத்தையும் அவங்களால என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசின்றது வந்து வெளிப்படுத்துறவங்களா இருப்பாங்க. வெளிப்படுத்துறது, உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை வெளிப்படுத்துறது, அதான் வெளிப்படுத்துறதுன்றது. அது என்ன சொல்லுவாங்க சொன்னா ரிவீலர்ஸ், ரிவீல் பண்ணுவோம் உள்ள உனக்குள்ள ஒரு ரகசியம் தான் அதை சொல்றது. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ்னு சொன்னா வெளிப்படுத்துறவங்களாவும் விளக்கம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஒரு விஷயத்த தெளிவா பர்டிகுலரா இந்த இடத்துல இந்த இடம், அதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் சொல்லுவாங்க. அதுக்கு துல்லியமான விளக்கத்தை கொடுக்கிறது.
இந்த காலையில் அதெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு. அப்ப இதெல்லாம் சொப்பனத்துக்கு இல்ல தர்ஷனத்துக்கு ஒரு தீர்க்கதரிசிக்கான விளக்கணமா இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ இந்த எல்லா விஷயத்துக்கும் ஃபிட் ஆகிற பர்சன் நம்ம காலத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். சரி, நம்ம தொடர்ந்து உள்ள அப்புறம் அடுத்தது என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? தானியேல் காலத்தை குறிச்சு பார்த்தோம். போன வாரத்துல பார்த்தோம் தானியேல் காலம் எப்பேற்பட்ட காலமா இருந்துச்சு? அது சிறையிருப்பின் காலமா இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப இந்த சிறைப்பின் காலத்தை ஒத்த காலத்துக்கு நேரம் வந்திருக்கிறோம். தானியேல் வந்து புரஜாதி யுகத்தின் தொடக்கத்துல தானியேல் வந்தார். எந்த காலத்துல வந்தார்? ಅನ್ಯ ಜಾತಿಯ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ, ಅನ್ಯ ಜಾತಿಯ ಯುಗ ಅಂತ சொல்லுவாங்க. ಯುಗದ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ದಾನಿಯೇಲ್ ಪ್ರವಾದಿ ಬಂದ್ರು. ಇವಾಗ ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೀವಿ? ಅನ್ಯ ಜಾತಿಯ ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ, ಅಂತ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. கரெக்ட்டுங்களா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? புரியுங்க? அப்ப இது எப்படிங்க புறஜாதி யுகத்தின் தொடக்கம் முடியும்? இது எத்தனை பேருக்கு தெரியும் நான் சொல்றது? புறಜಾತಿ ಅನ್ಯ ಜಾತಿಯ ಪ್ರಾರಂಭ ಮತ್ತೆ ಅಂತ್ಯ ಎಷ್ಟು ಜನ ಗೊತ್ತಿದೆ ನಾನು ಹೇಳೋದು? ಇವಾಗ ಇದು ದೊಡ್ಡ ಏನ್ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ದೊಡ್ಡ ಎಕ್ಸ್ಪ್ಲನೇಷನ್ ಇದೆ ಇದ್ರೊಳಗಡೆ. ಇವಾಗ ನೀವು ಇದು ಗೊತ್ತಾದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಒಂದು ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ಯಾರು ಬರ್ತಾರೆ, ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರಿಂದ ಏನನ್ನ ಒಳ್ಳೇದು ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯನಾ? ಈ ರಾಜಕೀಯ ಪಾರ್ಟಿ ಬರೋದ್ರಿಂದ ನಾವೇನು ಒಳ್ಳೇದು, ಇದೆಲ್ಲ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. சொல்ல புரியுதா? கன்னடத்துல பேசுற புரியுதா உங்களுக்கு? தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்த புரஜாதி யுகத்தின் தொடக்கம் முடியும்ன்ற விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, இனி உலகத்துல இருக்கிற ராஜ்யங்களை குறிச்சும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை குறிச்சும் உலகத்துல இருக்கிற வெவ்வேறு நாடுகள்ல இருக்கிற அரசாங்கங்களை குறிச்சும் இந்த பொலிட்டிக்கல்ல இருக்கிற ஐடியாலஜிஸ். இப்போ இந்தியா வந்து என்ன மாதிரி நாடு? இந்தியா வந்து ஒரு ரிப்பப்ளிகன் கண்ட்ரி கிடையாது. ರಿಪಬ್ಲಿಕನ್ ಕಂಟ್ರಿன்னு சொல்லுவாங்க. ರಿಪಬ್ಲಿಕನ್ ಕಂಟ್ರಿன்னு சொன்னா ಕನ್ನಡದಲ್ಲಿ என்ன சொல்லுவாங்கன்னா, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ, ಅದ್ರ ನೋಡ್ರಿ. ರಿಪಬ್ಲಿಕನ್ ಕಂಟ್ರಿ ಅಂದ್ರೆ ಡೆಮಾಕ್ರೆಟಿಕ್ ಕಂಟ್ರಿ, ರಿಪಬ್ಲಿಕ್ ಕಂಟ್ರಿ, ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಕಂಟ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇವಾಗ இப்போ ಒಂದು ರಾಜಕೀಯವನ್ನು ಒಂದು நாட்டை ஆள்றதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சு நடத்துறது, அந்த ஐடியாலஜிஸ் அது எல்லாமே. புரியுதா உங்களுக்கு? இப்ப அந்த ஐடியாலஜிஸ்ல இந்தியா வந்து எப்பேற்பட்ட நாடு? ஜனநாயக நாடா? இந்தியா என்ன நாடுங்க? ஜனநாயக குடியரசு நிறைந்த ஜனநாயக நாடு. வெறும் ஜனநாயக நாடு கிடையாது. புரிஞ்சா? அப்ப எப்படி ஜனநாயக நாடு அப்படின்னா, ஜனங்கள் தான் இங்க தலைவர்கள். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை ஏற்படுத்தி ரெப்ரசன்டேட்டிவா மேல உட்கார வைப்பாங்க. கரெக்டுங்களா? அவங்க மூலமா இவங்க விஷயத்த ஆள்றதுக்கு இவங்களே ஏற்படுத்தி விடுறது ஜனநாயகம். புரிதுங்களா உங்களுக்கு? இப்ப அவங்க இவங்களால ஏற்படுத்தப்பட்ட தலைவர்கள் சட்டத்தை ஏற்றி ರೂಲ್ಸ್ ಏಟ್ರಿ ನಾಟ್ ಆಳುವಾಂಗ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಜನನಾಯಕ ದೇಶ ಅಂದ್ರೆ ಜನರೆಲ್ಲ ಸೇರಿ ಒಂದು ಪ್ರತಿನಿಧಿಗಳನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಓಟ್ ಹಾಕಿ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಅವ್ರನ್ನ ಮ್ಯಾಗ ಕುಳಿಸ್ತಾರೆ. ಅವ್ರು ಬಂದು ಇವ್ರನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಒಳ್ಳೆಯವರು ಇವ್ರು ಅಂತ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಅವ್ರು ಬಂದು ಇವ್ರನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಅವರೇ ರೂಲ್ಸ್ ಹಾಕೋದು. ಯಾರು ರೂಲ್ಸ್ ಹಾಕೋದು? ನಾವು ಇವ್ರನ್ನು ನಾಯಕರನ್ನು ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ನಾಯಕರು ಬಂದು ನಮಗಾಗಿ ಕೆಲವೊಂದು விஷயம் ಮಾಡ್ತಾರೆ. புரிஞ்சா உங்களுக்கு? இது ஜனநாயக நாட்டுக்குரிய இலக்கணம். அதாவது ரிப்பப்ளிகன் கண்ட்ரிஸ், ஒரு சில கண்ட்ரிஸ் ரிப்பப்ளிகன் சொன்னா தலைவர்கள் எலெக்ட் பண்ணாலும் தலைவர்கள் எந்த சட்டத்தை ஏற்ற முடியாது. ಯಾಕೆ ಕಾನೂನನ್ನು ಜನರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಯಾವ್ದೋ ಒಂದು ಕಾನೂನನ್ನು ಜನರ ಮಂತಿಗೆ ಬಂದು ಕಾನೂನು ಅಂದ್ರೆ ರೂಲ್ಸ್, ಆ ರೂಲ್ಸ್ உள்ள இறக்கணும்னு சொன்னா ஓட்டிங் நடக்கும் எல்லாத்துக்கும். நம்ம தலைவரை செலக்ட் பண்றதுமா ஓட்டு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ரிப்பப்ளிகன் கண்ட்ரிஸ் இருக்குது, குடியரசு நாடுகள் இருக்கு. குடியரசு நாடுகள், குடியரசுனா குடிமக்கள், அந்த மக்கள் தான் ஒரு சட்டத்துக்கும் ரூல்ஸ் போடுறது. இந்த மத்திய யூரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்குது, மிடில் யூரோப் கண்ட்ரீஸ்ல இருக்குதாங்களா குடியரசு நாடுகள் இருக்கு. ஒரு சின்ன சட்டம் கூட போட முடியாது. யார் போட முடியாது? மேல போட முடியாது. எல்லாத்துக்கும் ரூல்ஸ் கேட்கணும். புரியுதுங்களா? அது ஒண்ணு. கம்யூனிஸ்ட் நாடுகள் எத்தனை எங்க கம்யூனிஸ்ட் நாடுகள் இருக்குது தெரியுமா? கம்யூனிஸ்ட் நாடுகள், சைனா கம்யூனிஸ்ட் நாடு, ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடு இல்லைங்களா? அப்புறம் அதே போல சர்வாதிகார நாடுகள், ಸರ್ವಾಧಿಕ இருக்கா இல்லையா? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் ವಿಷಯ ಯಾಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ, ಒಂದು ದೇಶವನ್ನು ರಾಜಕೀಯ ಮಾಡಕ್ಕೆ ಅವರು ರೆಡಿ ಮಾಡಿರುವ ಸೆಟ್ ಆಫ್ ರೂಲ್ಸ್ இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்க பின்னாடி போயிட்டு சொன்னா, ಇದು ಅನ್ಯ ಜಾತಿಯ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ, ಯುಗದ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಬಂತು ಇದೆಲ್ಲ. ಅನ್ಯ ಜಾತಿಯ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ, ಇವಾಗ ಯುಗದ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ ನಾವು. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த விஷயத்த புரிஞ்சீங்கன்னா இந்த எலெக்ஷன் நீங்க கரெக்டா பண்ணிருப்பீங்க. இந்த எலெக்ஷன் என்ன பண்ணிருப்பீங்க கரெக்டா? இந்த எலெக்ஷன் தமிழ்நாடு எலெக்ஷன் நடந்துச்சா? நீங்க எல்லாருக்கும் ஒருத்தர் ஓட்டு போட்டிருப்பீங்களா?
யாருக்கும் நான் கேட்கல, எனக்கு அது வேலையும் கிடையாது. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு ஊழியக்காரனா அதை குறிச்சு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருந்து ஓட்டு போட்டீங்க தெரியல. நம்ம ஃபுல் பீட் வந்து ஒரு விஷயத்த நம்ம ஒரு நாள் முன்னாடி பேசணும். ஓட்டை குறிச்சு, எலெக்ஷனை குறிச்சு ஒரு விஷயம் பேசணும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன? அப்போ எல்லா ராஜ்யமும் கீழ் நோக்கி போவோம் அப்படின்னா என்ன சொல்ல வந்தேன்? எல்லா ರಾಜ್ಯವನ್ನು ಇವಾಗ ಅನ್ಯ ಜಾತಿ ರಾಜ್ಯಗಳು ಲೋಕವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾರಂದ್ರೇನು ಒಳ್ಳೆ ರಾಜ್ಯವನ್ನು ಕೊಡಕ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಅದು ಪ್ರವಾದನೆ. ஏன்னா இருக்குது தீர்க்கதரிசனம். இப்ப தீர்க்கதரிசன மாத்தி ஒரு நபரால ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியுமா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். டிஎம்காலையும் கொடுக்க முடியாது, ஏடிஎம்காலையும் கொடுக்க முடியாது, காங்கிரஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, டிவிகே எல்லாம் கொடுக்க முடியாது, என்டிகே எல்லாம் கொடுக்க முடியாது, ஜேடிஎஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, யாராலையும் தர முடியாது. புரியுதா? இது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தீர்க்க தரிசனத்தின்படி தானியல் காலத்துலதான் அந்நிய ஜாத்திய யுகத பிராரம்பராயிತು. ಅಂದ್ರೆ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் ஆதியிலே பூமியை யாரு கையில ஆளுறதுக்கு கொடுத்தாரு? உங்ககிட்ட கேட்கிற பதில் யார் கையில கொடுத்தாரு? ஆதாம் கையில கொடுத்தாரு. ஆதாம் அந்த ஆளுகை என்ன பண்ணிட்டாரு? எழுந்து போயிட்டாரு இல்லைங்களா? ஆனாலும் தேவன் பூமியில இருக்கிற ஒட்டுமொத்த ஆளுகைய எந்த மனுஷனும் தனிப்பட்ட நபருக்கு தரல. ದೇವರು ಬಂದು ಯಾರ ಕೈಲೇನು ಒಪ್ಪಿಸೇ ಕೊಡಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಬಾಬೆಲ್ ಕಾಲದಲ್ಲಿ, ಬಾಬೆಲ್ ಟವರ್ ಕಟ್ಟಿದ್ರಲ್ಲ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ನಿಮ್ರೋತ್ನು ತಿರುಗಿ ಆ ತರ ಭೂಮಿಯನ್ನು ಆಳ್ಗೆ ಮಾಡಕ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ದ ಅವನು. ಆದ್ರೆ ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಅದನ್ನ ಬಾಬೆಲ್ನ ದಬ್ಬಾಕಿದ್ರು ಅಲ್ವಾ, ಎಲ್ಲ ಕೀழே தள்ளிடாரு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ராஜ்யங்கள் உலகம், இது புரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சின்ன சின்ன ராஜ்யங்கள் உலகம் முழுசும் ஏற்படுச்சு. சின்ன சின்ன ராஜ்யங்கள் வந்துச்சா இல்லைங்களா? இந்தியாவில வந்து 1000 வருஷம் முன்னாடி என்ன, யாருடைய தமிழ்நாட்டுல எந்த ராஜ்யம் இருந்துச்சு? சோழர்ஸ் இருந்தாங்க, சேரர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் பாண்டியர்கள் இருந்தாங்க, இவன் மேல கர்நாடகா கதம்பர் இருந்தாங்க, சாளுக்கியர் இருந்தாங்க. இதெல்லாம் கர்நாடகாவில் ஆண்டவங்க. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க விஜயநகர பேரரசு இருந்துச்சு இல்லையா? இதெல்லாம் வந்து இந்தியாவில நார்த் இந்தியா போனா மௌரிய சாம்ராஜ்யம் இருந்துச்சு இல்லையா? அப்புறம் பாகிஸ்தான் போனா, அந்த ஏரியா போனான்னு சொன்னா சுல்தான்கள் இருந்தாங்க. இந்த பக்கம் மங்கோலியா போனா செங்கிஸ் கான் கிங்டம் இருந்துச்சு. அப்படியே யூரோப்புக்கு இந்த பக்கம் போனீங்க சொன்னா அங்க வேற ரோமர்கள் இருந்தாங்க, கிரேக்கர்கள் இருந்தாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன நாடுகள்லாம் இருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மூலமா ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சாரு. அந்த ராஜ்யம் தாவீது மூலமா ஏற்படுத்தி உலகம் முழுசு ஆளக பண்ணணும்னு நினைச்சார் தேவன். திரும்ப யாருடைய திட்டத்தை? ஆதாமுக்கு சொன்ன திட்டத்தை. புரிஞ்சுக்கோங்க நான் சொல்ல விஷயம். இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மீறி அந்த ராஜ்யத்தை எப்படியாவது கொண்டு வரலாம்னு சொல்லி தாவீது வம்சத்துல இருந்து நம்ம கிளை எழும பண்ணு சொன்னாரா? நாங்க பேசுற புரியுதா? தாவೀದು ಬೇರಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ದಾವೀದು ಮರದಿಂದ ಚಿಗುರಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ಒಂದು ಚಿಗುರನ್ನು ನಾನು ಎಬ್ಬಿಸಿ ಆತನಿಂದ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ಥಿರ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ವಾ? ದಾವೀದಿನ ಬೇರನ್ನು சிகுரு யாரோ? இயேசு. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா யூதர்கள் மூலம் ஒரு ராஜ்யம் பூமியில ஆதாம் இழந்து போன ராஜ்யத்தை ஏற்படுத்தணும்னு தேவன் சித்தம் கொண்டாரு. ஆனா தாவீது வம்சாவளியில வந்த எல்லா ராஜாக்களும், நம்ம பார்த்த எல்லா ராஜாக்களும் மோசமான ராஜாக்களா மாறதுல தேவன் என்ன பண்ணாரு? இனிமேல் இது ஆகாது, இந்த ராஜ்யத்தை கொஞ்ச நாள் உலகத்தின் ராஜ்யத்தை எல்லாருக்கும் என்ன பண்ணலாம், புறஜாதி கையில கொடுக்கலாம்னு சொல்லி ಅದ மாதிரி புறಜಾதி ಅನ್ಯ ಜಾತಿ ರಾಜರ ಕಡೆಗಡೆ ರಾಜ್ಯವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಬಿಟ್ರು. ಹಂಗಾದ್ರೆ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರ ರಾಜನ ಬರ್ಬೇಕು, ಯಾರ ರಾಜ್ಯ ಬರ್ಕೂಡ್ದು ಅಂತ ಯಾವನು ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, ಡಿಸೈಡ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ದೇವ್ರ ಕೈಲಿದೆ. நமக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ, இது நமக்கு தெரியல, இது விஷயம் தெரியல. நாம என்ன நினைச்சுக்கிறோம், இவர் வந்தது இவங்க தான் காரணம், அவங்க வந்தது இவங்க தான் காரணம். அப்படி கிடையாது. யார் எந்த நேரத்துல வரணும்னு யார் கையில இருக்குது? இது எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியணும்னா தீர்க்கதரிசனத்தை படிக்கிறதுனால வசனம் சொல்லுது, அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறவர், அவரே ஆலமும் மலை பொருளானதை வெளிப்படுத்துறவர். இது விஷயத்த புரிஞ்சு ஒரு ராஜா ஒருத்தருக்கு அரசியல் கட்சியில ஒருத்தர் வராருன்னா உங்களுக்கு புரியணும். உங்களுக்கு தேவன் இங்க திட்டத்தை செஞ்சுக்கிறார். இந்த தீர்க்க தரிசன பார்வை உங்களுக்கு இருக்கணும். சரி, இப்போ தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, நேபுகாத்நேச்சார் நினைச்சுக்கிறார் நானா போராடி எல்லா ராஜ்யங்களையும் புஷ்டேன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நாள்ல நேபுகாத்நேச்சார் மாட போல புள்ள முஞ்சி வெளியே வரும்போது தேவன் சொல்றாரு, அப்பதான் சொல்றாரு, நீங்க படிச்சு பாருங்க 4வது அதிகாரத்துல இருக்குது, அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறோம். நான் புரிஞ்சுக்கினேன். அதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, நேபுகாத்நேச்சார் ಹೇಳಿದ್ರು, ಈ ಬಾಬಿಲೋನ್ ಬಂದು ನನ್ನಿಂದ ನನ್ನ ಪರಾಕ್ರಮದಿಂದ ಬಂದಿದ್ದಲ್ವಾ ಅಂತ சொல்லி பெருமை போடும்போது அவர்ன என்ன தேவன் அடிச்சு கீழே ಹಸುವಂತೆ மார்படிச்சுಬಿಟ್ರು, மாடு மாதிரி பண்ணிட்டாரு அவ்வளவு பெரிய ராஜாவை. அப்ப அவன் புத்தி தெளிந்து வரும்போது, ஓ இந்த உலகத்தின் ராஜ்யங்கள்லாம் எப்படி வந்துச்சு, யாரால வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படுத்தும் போது, ஓஹோ எல்லா ராஜ்யங்களும் யாருடையது?
எல்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறார். இது பரிபூர்ணமான தேவனுக்கு விருப்பப்பட்ட எந்த ராஜ்யமும் இல்ல. தேவன் விரும்பின ராஜ்யம் தாவீதின் ராஜ்யம். தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துன்னு குத்துக்கொண்டு ஆளுக்க மாடிய ராஜ்யம்னே வல்ல ராஜ்யம். தாவீதின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து ஆள்ற ராஜ்யம் தான் நல்ல ராஜ்யம். அது யூதர்களுக்கு அப்புறம் போய் திரும்ப கிறிஸ்து வர்ற வரைக்கும் ஒரு 4 புறஜாதி ராஜ்யங்கள் பூமியில எழுமோ. எத்தனை ராஜ்யம்? பூமி முழுசும் வெவ்வேறு சின்ன சின்ன ராஜ்யங்கள் இருந்தாலும் சேரர்கள் இருந்தாலும் ஒரே காலத்துல இருந்தாலும் இது எல்லாத்துக்கு பின்னாடி செயல்படுறது ஒரே ஆவிதான். 4 ஆவிகள் செயல்பட போகுது. சொல்ற புரியுதா? அப்ப அதை எங்க காட்டினார்னா தானியேல் 2ஆம் அதிகாரத்துல காட்டினார். 2ஆம் அதிகாரத்துல தானியேல் தான் சிலை இதழ்வா நம்ம பார்த்தோம். தானியேல் பொற்சிலை பார்த்தோம் இல்லையா? அந்த பொற்சிலையின் மூலமா புறஜாதி யுகத்துடைய தொடக்கம் ஆரம்பிச்சு. அந்த தலை மூலமா தலையில இருக்கிறது என்ன? பொண்ணு. அது எதுக்கு அடையாளமா இருக்குது? பாபிலோன் ராஜ்யம். இயேசு கிறிஸ்து வரது முன்னாடி 600 வருஷம் முன்னாடி இருந்தது பாபிலோன் ராஜ்யம். கரெக்டுங்களா? ஒரு 70 வருஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ராஜ்யம், ஏன்னா பாபிலோன் வந்து உலகம் முழுசும் எல்லாத்தையும் பிடிச்சி அவங்க ஆளுங்க தான் உலகம் முழுசு எல்லா இடத்துல இருந்துச்சு. அடுத்தது தேவன் அடுத்த கடத்துக்கு மூவ் பண்றாரு. மேதிய பெர்சியா சாம்ராஜ்யம். இன்னைக்கு ஈரான் இருக்கா? இருக்குங்களா? இருக்கா இல்லைங்களா? ஈரான் அதான் வந்து பெர்சியா, மேதியா பெர்சியா. புரிஞ்சா? இன்னைக்கு ஈரான் சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா? அதுதான் அவங்க கையில ராஜ்யம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3வது கிரேக்கர்கள் கையில வந்துச்சு. அதுக்கப்புறம் ரோமர்கள் கையில வந்துச்சு. அப்ப அந்த ரோமர்கள் கையில வர காலத்துல தான் இயேசு கிறிஸ்து ராஜ்யம் திரும்ப ஏற்படுறதா தேவன் சொன்னார். அப்ப அதோட கூட அந்நிய ஜாத்தியா யுகத அந்தியா பண்படுத்து. இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? 4வது ராஜ்யத்தின் காலத்துல இருக்கிறோம். எந்த ராஜ்யம் அது? ரோம ராஜ்யம். ரோமர்களுடைய மறைமுகமான ஆட்சி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் காங்கிரஸ் வந்தா சூப்பர், இல்ல பிஜேபி வந்தா சூப்பர், இல்லைன்னா டிஎம்கே வந்தா, எல்லா பேர் லேபிள் தான் வேறையே தவிர உள்ள எல்லாம் ரோமுக்குள்ள இருக்கிற ஆட்சி தான் இங்க செய்யறாங்க. வெளிப்படுத்தல் 16 பாத்துறீங்களா? பூமியில் உள்ள வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாம நெற்றில இருந்தது. ಇವಾಗ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದು ನಡೆಯುವ ಎಲ್ಲ ಜಾರತ್ವಗಳಿಗೆ ಕೆಟ್ಟ ಕೆಲಸಗಳಿಗೆ ಕೆಟ್ಟ ವಿಷಯಗಳಿಗೆ ಎಲ್ಲ ಏನ್ ಮಾಡೋದು? ಬ್ರೈಬ್, ಲಂಚಗಳಿಗೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಕ್ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ನನಗೆ. ಲಂಚ ಕೊಡೋದು, ಇವಾಗ ರಾಜಕೀಯ ಬಂದು ಜಾರಿ ಹೋಗೋದು, ಇದೆಲ್ಲ ತಪ್ಪೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರಲ್ಲ. ಇದು ಎಲ್ಲದನ್ನು ಪ್ರಾರಂಭ ரோமனே. ஆனா பிசாசு பேரை மாத்தி நான் நல்ல ராஜ்யத்தை கொடுக்குறேன், நான் நல்லாட்சியை கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தர் வராங்க. ஆனா இது பின்பாக செயல்படுறதெல்லாம் ஆவிகள். அதை நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வந்து இங்க எப்படி பார்க்க கூடாது? டிஎம்கே வருது, ஏடிஎம்கே வர பார்க்க கூடாது. நம்ம 4ஆம் ராஜ்யத்தின் காலத்துல இருக்கிறோம். எனக்கு எந்த ராஜ்யம் வேணும்? எனக்கு அதுதான் வேணுமே தவிர இங்க இருக்கிறது மூலமா எனக்கு எந்த ஒரு நல்லதும் கொடுக்க முடியாது. சொல்ல புரியுதா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டா ஓட்டு போட்டுருப்பீங்க. உங்களுக்கு இருந்துச்சா? புரிஞ்சா? உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்த நகரம் வர காத்திருக்கிறோம் சொல்லி சொல்றது வசனம். கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்ப சில பேரை பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னா, இப்ப இவங்க வந்தா நமக்கு சர்ச்சுக்கு நல்லது, இவங்க வந்தா பிரேயருக்கு நல்லது, இவருக்கு வந்தா நமக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தா எதுக்கு நீங்க பரலோக ராஜ்யத்தை எதிர்பார்க்கறீங்க? எதுக்கு உங்களுக்கு தாவீதின் ராஜ்யம்? உங்களுக்கு தீர்க்க தரிசன பார்வை இல்ல, தெளிவா இல்லைன்னு சொல்லி இது மூலமா புரியுது. பெந்தகோஸ்தே பாத்தீங்களா? யாராவது வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து கூப்பிட்டு மேல நிக்க வச்சு பேசுவாங்க, போட்டோ எடுப்பாங்க. இதெல்லாம் என்னவா இருக்குன்னு சொன்னா ಪ್ರಾಫೆಸಿ, ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಅರ್ಥ ಮಾಡ್ತಿರೋರು ಮಾಡೋ ಕೆಲಸಗಳಿದೆಲ್ಲ. சரி, தீர்க்கதரிசனத்தை புரிஞ்சு கொள்ளாம செய்யறவங்க நாம புறஜாதி யுகத்தின் முடிவுல இருக்கிறோம். அந்த 4 ராஜ்யத்துல 4வது ராஜ்யத்துடைய ஆவி, 4வது ராஜ்யம் வந்து 7வது அதிகாரத்துல 4ஆம் மிருகத்தால விவரிக்கப்படுது. நம்ம பார்த்தோமா காலையில? நாங்க இருக்கிற 4 சிலையில இருக்கிற 4 உலோகங்கள் தான் 4 மிருகங்களா இருக்குது. 4ஆம் மிருகத்தை போய் படிச்சு பாருங்க, 7வது அதிகாரத்துல இருக்குது. அது பூமியில கொடிதும் வேற்று உருவமா இருந்துச்சு. அதுக்கு இரும்பு பற்கள் இருந்துச்சு, வெண்கல நகை இருந்துச்சு. அது மாதிரி பூமியில மிருகம் இருக்கா? நான் உங்களை கேட்கிறேன். இரும்பு பற்கள் இருந்துச்சு. அது வந்து அந்த மிருகத்தை பார்த்து நான் பயந்துட்டேன்றார் தானியேல். அப்ப அந்த மிருகம் ஒரு ராஜ்யத்துக்கு அடையாளமா நம்ம காலத்துல இருக்கிற ராஜ்யம் இருக்குது. இரும்பு பற்களும் 10 கொம்பு இருக்குதான். எந்த பூமியில எந்த மிருகத்துக்கு 10 கொம்பு இருக்கு? அப்ப அவ்வளவு கொடுமையான ராஜ்யம் இன்னைக்கு பூமியில இருக்குது. எல்லாம் அதனாலதான் நான் வந்து போஸ்ட் ஒன்று பார்த்தேன் குரூப்ல. எத்தனை பேர் படிச்சீங்க? என்ன போட்ட போஸ்ட்? எலெக்ஷன் அன்னைக்கு என்ன போட்டேன்? எத்தனை பேர் படிச்சீங்க? படிக்கணும். அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அரசியல்
நாரி இருக்குது, ரெண்டு பக்கமும் நாரி இருக்குதுன்றாரு. எனக்கு ரெண்டு பக்கம் சொல்றாரு தீர்க்கதரிசி. அமெரிக்கா தேசத்துல ரெண்டு கட்சிகள் இருந்துச்சு, ரெண்டே கட்சி தான். இன்னைக்கு பல கட்சி இந்தியாவில் இருக்குது. ஒன்னு ரிப்பப்ளிகன் பார்ட்டி, இன்னொன்னு டெமோக்ராட்டிக் பார்ட்டி. புரியுதுங்களா? ரெண்டும் சரியில்லைன்றாரு. அது மூலம் நாம புரியுதுன்னு சொன்னா, இந்த பூமியில இருக்கிறது எல்லாம் எந்த ராஜ்யத்தின் மூலமா பரிபூர்ண காரியத்தை நம்மளால கொடுக்க முடியாது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தீர்க்க தரிசன பார்வையில இருந்து வேணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ லெஃப்ட் விங்கும் தப்பு, ரைட் விங்கும் தப்பு. லெப்டிஸ்ட் சொல்லுவாங்களா, கேட்டிருக்கீங்களா? இடதுசாரிகள் வலதுசாரிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடதலி அதை மாத்தி என்ன ಹೇಳ್ತಾರೆ? கடதலி ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ. இடதுசாரி லெப்டிஸ்ட் ஐடியாலஜி, ரைட்டிஸ்ட் ஐடியாலஜி சொல்லுவாங்க. அப்படின்னா ரைட் விங் ஐடியாலஜி என்ன பண்ணுவாங்க? மதத்தை குறிச்சு போக்கஸ் பண்ணுவாங்க, புற ராஜ்யத்தை குறிச்சு போக்கஸ் பண்ணுவாங்க. லெப்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பொதுநலத்தை போக்கஸ் பண்ணுவாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க, மாடர்னிசத்தை ப்ரமோட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டும் உலகத்துல இன்னைக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது. ரெண்டும் தப்புன்றோம் நம்ம. ஏன்னா தீர்க்க தரிசனத்தின்படி நம்ம எங்க இருக்கிறோம்? புறஜாதி யுகத்துடைய நம்ம எங்கேயோ வந்துட்டோம். வேற வண்டியில் ரூட் வேற எடுத்துன்னு போயிட்டே இருக்கிறேன் நான் இப்போ செய்திக்கு. அப்ப எதை சொல்ல வரேன்னு சொன்னா, உங்களுக்கு புறஜாதி யுகத்துடைய தொடக்கத்துல தானியேல் இருந்தாரு. நம்ம எங்க இருக்கிறோம்? புறஜாதி யுகத்துடைய. நமக்கு எந்த ராஜ்யம் வேணும்? தாவீதுடைய ராஜ்யம் வேணும், தாவீதுடைய குமாரனுடைய ராஜ்யம் வேணும். அந்த ராஜ்யம் தான் வந்து பொற்சிலையில ಮಲೆயிலிருந்து ಉರುಣು வந்த ಕೈಗಳಾல் பெயர்க்கப்படாத ಕಲ್ಲಾಲ ಕಾಟப்படுது. ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ದೊಡ್ಡ ಏನಿದೆ ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂ ಇತ್ತು. ಆ ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂ ಬಂದು 4 ಉಲೋಕಗಳಿಂದ ಏನ್ ಮಾಡಲ್ಪಡ್ತಾ ಇತ್ತು. ಅದನ್ನ ಒಡೆಯಕ್ಕೆ ಏನ್ ಬಂತು? ಒಂದು ಬೆಟ್ಟದಿಂದ ಒಂದು ಕಲ್ಲು ಬಂದು ಒಡೆದಾಗಿತ್ತು. ಆ கல்லு ಬಂದ கிறிஸ்தன ராஜ்யம், கிறிஸ்துடைய ராஜ்யம். நம்ம அந்த காலின் காலத்துல இருக்கிறோம். இப்போ நீங்க போய் இந்த 10 விரல ஒரு விரல செலக்ட் பண்ண எப்படி சொல்லுங்க? தீர்க்க தரிசன மாணாக்கர்களா நம்ம, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த ப்ராஃபஸியா நம்ம, தீர்க்க தரிசனத்துடைய மாணவர்களா நம்ம, தீர்க்க தரிசன மாணவர்களா சொல்லுங்க. தீர்க்க தரிசன மாணவன் என்ன பண்ணுவான்? எப்பொழுதுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த ப்ராஃபஸி என்ன பண்ணுவான்னு சொன்னா, ப்ராஃபஸியை பார்த்துட்டே இருப்பான். இனி உலகத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த அரசியல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு நபர் வந்து பாருங்க, இன்னைக்கு உலகம் எப்படி போயிருக்குது பாருங்க. உங்ககிட்ட சொல்றேன், ஒரு நபர் வந்து நிக்கிறாரு, எந்த அரசியல் எதுவும் இல்லை, 1 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் 2 வருஷம் செலக்ட் இது பண்ணி என்னது டிக்கெட் வாங்கி ஃபாரின்ல வந்து ஓட்டு போடுறான் ஒரு நபருக்கு. எந்த மாதிரி கிரேஸ் அந்த நபர் மேல இருக்கும் யோசனை பண்ணுங்க. அவருக்கு எந்த அரசியல் அனுபவம் இல்லை, அவர் நல்லது பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்க, ப்ராஃபஸி இப்படி அது பண்ண முடியாது, ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு நபர் 15 வருஷமா பேசுறாரு, நான் தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஒரு விஷயம் ஒரு ஐடியாலஜி இருக்குது. உங்களுக்கு சொல்றேன், டிஎம்கே ஐடியாலஜி என்ன? மத சார்பற்ற கட்சி. ஆனா அந்த கட்சிக்கும் அந்த கொள்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த கட்சிக்கும் கல்விக்கும் சுத்தமா ஒரு துளி கூட சம்பந்தம் கிடையாது. அவர் தலைக்கும் வாழுக்கும் சம்பந்தம், வடக்கு தெற்கு எத்தனை டிஃபரெண்ட், அவ்வளவு டிஃபரெண்ட் அவங்களுக்கு. ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன்னா பைபிள்ல தான் ப்ரூவ் பண்ண முடியும் எல்லா விஷயங்களும். இப்ப புதுசா வந்து தமிழ் தேசியம்ன்றாங்க. எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் தேசியம் தெரியுமா? தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. யார் தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி? யாரு? கரெக்டா? அப்படி தேசியமா ஒரு விஷயத்தை இணைக்க முடியுமா நீ பூமியில? சாத்தியமா? தேசியமா இப்ப கனடா தேசியம் இருக்கு, தெரியுமா இல்லைங்களா? கர்நாடகாவில் வந்து வால்டர் நாகராஜ் இருக்கா, தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? அவர் என்ன சொல்றாரு? கன்னடர் நாவே கன்னடதோரே அப்படின்றாரு. அவரு சொல்றாரா இல்லையா? சொல்றாரா இல்லைங்களாங்க? அதனாலதான் இங்க போனவங்களை அடிக்கிறாங்க. இந்த ஐடியாலஜி பைபிள் ஐடியாலஜி கிடையாது. இப்ப நான் சொல்றேன், நான் யூடியூப்ல கேட்டா கேட்கணும், அந்த பிளாக் பல கத்தனங்களை ஆசிர்வதிக்கிட்டோம் போட்டோம். நான் சொல்றேன், இந்த பாகிஸ்தான்ல இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தான்ல சரி, எங்க இருந்தாலும் சரி, ஒரு மனவாட்டியின் பார்க்க மனவாட்டி தான். ரத்தத்தின் கீழே வந்தவன் ரத்தத்தின் என் சகோதரனா இருக்கிறான். சொல்லு புரியுதா? நீங்க ஒரு மொழியை வச்சு, ஒரு ஜாதியை வச்சு, ஒரு இனத்தை வச்சு நீங்க சேர்த்துறீங்க. ஒரு நாடா நீங்க ஒரு நாட்டுல இருக்கிறீங்க, அந்த நாட்டுக்கான மதிப்பு மரியாதை தரணும் இல்லையா? நான் இந்த பூமியில இருக்கிறேன், இந்திய தேசத்துல இருக்கிறேன். நான் என் நாடு மொழியின் அடிப்படையில தமிழ்நாட்டுல இருக்கிறேன். அதை விட்டுட்டு நான் தான் என் நாடு தான் பெருசு, என் மக்கள் தான் பெருசு, என் மொழி தான் பெருசுன்னு சொன்னா அங்க என்னத்தை நான் இலக்க வைக்கிறேன்னு சொன்னா, இப்ப நீங்க பக்கத்துல 10 மொழியா இருக்கிறீங்க, நான் மொழியை குறிச்சு மேன்மை பாராட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், என் ஜாதியை பத்தி மேன்மை பாராட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களுக்கு வித்தின் தன்மை என்ன பண்ண முடியாது என்னால, ஏன்னா பார்க்க முடியாதுங்க. பரலோக ராஜ்யம் இந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்டதே இல்லை.
புரியுதா உங்களுக்கு? ஏன்னா டெஸ்ட் எடுத்தா சொல்ல முடியும், அப்படியெல்லாம் என்ன பண்ண முடியாது. இப்போ கர்நாடகால எத்தனையோ சகோதர சகோதரிகள் செய்தியில இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்க நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்தவங்க. நேபாள எத்தனையோ பேர் இந்த செய்தி போய் செய்தி ரட்சிப்புக்குள்ள இருக்கிறாங்க. ரஷ்யால எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இஸ்ரேல்ல இருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல செய்தி இருக்குதா இல்லையா? சொல்லுங்க சகோதரனே. ஒரு மாம்சரித்த தேசமா நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றோம், ஆனா ஆவிக்குரிய உள்ளான மனிதர்களா எதுக்கு சப்போர்ட் பண்ணோம்? பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண கூடாது. நான் சொல்ல புரியுங்க. நான் மனவாட்டிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த இடத்துல நமக்கு என்ன வரக்கூடாது? என் மொழி பெருசு, என் ஜாதி பெருசு, என் தமிழ்நாடு பெருசு, இது இல்லைங்க. எல்லாத்துக்கும் மதிப்பு மரியாதை உண்டு, ஆனா நம்ம வார்த்தைக்கு ஒரு விஷயம் மீறுதுன்னு சொன்னா அதை மீறி மனவாட்டி போகணும். அந்த வைடு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். எத்தனை பேருக்கு இந்த வைடு அண்டர்ஸ்டாண்டிங்? என்ன பொறுத்த வரைக்கும் நான் மனிதத்தை போட்டிருப்பவன். நீ எந்த ஜாதியாரு, எந்த மதமாயிரு, எந்த மொழியாரு, எந்த நாடாயிரு, நீ ரத்தத்தின் கீழே இருந்தா என் சகோதரன். நான் சொல்றேன், ரத்தத்தின் கீழே. ரத்தம்ன்றது என்னவா இருக்குது? வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கு. இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் ரத்தம். ரத்தத்துல ஜீவன் இருக்குது, அந்த ஜீவன் வார்த்தையா மாதிரி இருக்குது. அந்த வார்த்தைக்குள்ள நீ இருந்தா என் சகோதரன். அதான் எனக்கு வேணும். ஏன்னா ஒரு காலத்துல நானும் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன் கேளுங்க. நானும் ஒரு காலத்துல வந்து தமிழ் நேஷனலிஸ்ட சப்போர்ட் பண்ண வந்தான். என் வீட்டுல வந்து பாருங்க, அவ்வளவு தமிழ் புக்கு தான் வச்சு படிச்சுட்டு தமிழ் தான் பெருசு, தமிழ் தான் பெருசுன்னு சொல்லி கத்திட்டு இருந்தவன். தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு டீட்டெயிலா தமிழை பத்தி நான் படிச்சவன். ஏன்னா உலகத்திலே பழமையான மொழி தமிழ் படிச்சவன். நான் எப்ப இந்த செய்திக்குள்ள என்றாவனா வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டோம், சீல்ஸ் வெளிப்படுத்தப்பட்டோம், என் வாழ்க்கையில சீல்ஸ் வெளிப்படுத்தப்பட்டோம். எனக்கு அவ புரிஞ்சு தேவனு ஒரே ஒன்று விரும்புறது, அவர் அன்றியோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனத்துல அன்புக்குற சகலம் நன்மைக்கதான் நடக்குது இல்லைங்களா? அவர்கள் மாம்சத்துல பிறந்தவங்க கிடையாது, ரத்தத்தினால பிறந்தவங்க, புருஷனுடைய சித்தத்துல பிறக்காம தேவனால் பிறந்தவர்கள். அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களா ஏற்றுக்கூட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் அவர் நாமது மேக விசுவாಸ ಇಟ್ಟು ಆತನ ಅಂಗೀಕರಿಸಿರೋ ಯಾರೋ ಅವರೆಲ್ಲ மக்களாகி தேவரை அதிகாரம் கொட்டுரும். யாரெல்லாம் உலகத்தின் எந்த மூலையிலெல்லாம் அந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்திருக்கிறாங்களோ அவன் என் ரத்தத்துல இருக்கிறான். எனக்குள்ள இந்த ரத்தத்துல கிடையாது, என் உள்ளான மனுஷனுக்கு ஒரு ரத்தம் இருக்குது. அந்த ரத்தத்தின்படி என்னுடைய ஒரே தகப்பனுக்கு பிறந்தவங்க நாங்கெல்லாம். இங்க என்ன போயிடுச்சு? ஜாதி, மதம், இனம், தேசியம் எதுவும் கிடையாது. நீ வெள்ளை, நான் கருப்பு, சிகப்பு, இந்த எங்களுடைய ராஜ்யம் பூமிக்குரியது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? மந்தைய தப்பான வழியில் என்ன பண்றாங்க? பெந்தகோஸ்தக்காரர்கள் பாக்குறேன், தப்பான வழியில் நடத்துறாங்க. அவங்களுக்கு தெரியாது. நம்ம செய்தியில இருக்கிறவங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? எலெக்ஷன் கேன்வாஸ் பண்ணக்கூடாது, இது போடாது போட அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளுடைய ராஜ்யம் எல்லாமே தீர்வு, எல்லாமே சாக்கடை. எலெக்ஷனே சரி பிரதர், எலெக்ஷனை நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்றீங்களா? அப்படி சொல்ல. அந்த பூமியில ஜனநாயக கடமை, அது நமக்கு இருக்கிற கடமை. நம்ம ஓட்டு போடுறது நமக்கு கடமை, ஓட்டு போடணும். ஆனா நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு அதுல. நான் எதுன்னு சொல்ல, நம்ம செலக்ட் பண்றதுக்கு வேற இடம் இருக்கு அதுல. இருக்கா இல்லையா? இருக்கா? எத்தனை பேர் புரிஞ்சு நான் சொன்னது? நீங்களே முடிவு பண்ணீங்க, நான் இதுங்கிறது சொல்ல. அதுல ஓட்டு, இப்ப ஜெகோவிட்னஸ் தெரியுமா? எத்தனை ஜெகோவிட்னஸ் தெரியும்? ஜெகோவிட்னஸ் எலெக்ஷன் ஓட்டு போட மாட்டாங்க தெரியுமா? ஓட்டு போட மாட்டாங்க, ரத்தம் தர மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், அவன் ஓட்டு போடாம இருக்கிறது தப்பு, ரத்தம் கொடுக்காம. அவனுக்கு இருக்கிற பக்தி வேலைக்கு உங்களுக்கு இல்லையே. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஜெகோவிட்னஸ் போய் நீங்க பேசி பாருங்க, என்ன சொல்லுவாங்க? பிரதர், இந்த ராஜ்யமும் சரியில்லை பிரதர், எங்களுக்கு கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் வேணும்னுவாங்க அவங்க. அதோட மேன்மையான செய்தியில இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து இந்த பிரஜாதி யுகத்துல நம்ம இருக்கிறோம். இங்க போயிட்டு இவர் வந்தா நல்லாச்சு எப்படி வரும்? நான் சொல்றது கரெக்டா பிரதர்? அவங்க இப்போ ஜெகோவிட்னஸ் எலெக்ஷன் இது பண்ண மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. அது போடக்கூடாது, தப்பு. அது ஓட்டு பண்ண நம்ம போடணும். இந்த பூமியில ராயனை செலுத்தணும். ஆனா செலுத்துற நேரத்துல நம்ம விசுவாசத்துக்கு பாதகலமா அந்த வேலையை செய்யணும். புரியுதா பிரதர்? ஆல்ரெடி சொன்ன செகண்ட் முறை சொல்லி எதுக்காக சொன்னா, தானியேல் தீர்க்கதரிசனத்துல வரும்போது ராஜ்யங்கள் எந்த ராஜ்ய காலத்துல வாழ்றோம், பேர்கள் தான் வேற பேரு, ஆனா பின்னாடி ஓடுற ரத்தம் எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் வந்து வெளிப்படுத்தல் 17 இருக்கிற அருவறுப்புகளுக்கு கீழே தான் வந்து பிளாஸ்மமினா என்னங்க? அருவறுப்பு, தூஷணத்துக்கு கீழே தான் இதெல்லாம் வருது. இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவன், நான் ஒரு விஷயத்த காட்டுறேன், எதான் காட்டுறேன்? நான் எந்த ராஜ்யத்தை விரும்புறேன்? எதையும் இந்த பூமியில எதையும் நான் என்ன பண்ணல, விரும்பல. நான் பரலோக ராஜ்யம் வர காத்திருக்கிறேன்.
அந்த ராஜ்யம் ஒரு நாள் இன்னைக்கு எனக்குள்ள இருக்குது, ஒரு நாள் என்னல இருந்து உலகத்துக்கு வரும். கரெக்டுங்களா? நான் தான் பூமியில ஆள போறேன், யாரும் ஆள போறது கிடையாது. என் விசுவாசம். இன்னும் ஒரு சில கேட்பாங்க, ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆகுது. ஏன் வேஸ்ட் ஆகும்? ஒரு நபர் தீர்க்கதரிசி சொல்றாரு, கவனிங்க நல்லா. ஒரு நபர் வந்து கூடனா அர்த்தமா இருக்கிறது. ஒரு மனுஷன் ரெகுலரா சர்ச்சுக்கு போறான். அவன் ஏரியால இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு கிண்டல் பண்ணாங்களாம், நீ உங்களுக்கு தான் கண்ணு வரல, எதுக்கு போற, நீ போய் என்ன மாறிட்ட? இந்த கேள்விகள் எத்தனை பேர் அட்டன் பண்ணிருக்கீங்க? போய் மாறிட்ட. அந்த நபர் ரெகுலரா சர்ச்சுக்கு போயினே இருந்தாரா, அவர் போயினே பைபிள் எடுத்து போவாராம். அப்போ ஒரு நபர் கூப்பிட்டு வந்து கேட்டாராம், நீங்க போயிட்டு என்ன மாறிட்ட அப்படின்னு. பிரதர், என்னோட சரீரம் மாற்றத்துக்கு நான் போகல, நான் இந்த போறது மூலம் எந்த பக்கம் நிக்கிறேன்றதை காட்டுறேன். நானு என்னோட செயல் நான் யாருன்றத காட்டுது. அதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கிறதுன்றது விஷயம் கிடையாது. எனக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல, எனக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருக்குல்ல, அது எந்த பக்கம் நிக்குதுன்னு காட்டணும். உலகமே ஒரு பக்கம் நின்னாலும் கூட ஒரு பக்கம் நிக்கணும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? மெஜாரிட்டியை பார்த்து போறவங்க கிடையாது கிறிஸ்தவர்கள். எதை பார்த்து போறவங்க கிடையாது? உண்மையான கிறிஸ்தவன் மெஜாரிட்டி பக்கம் போறவன் கிடையாது. தீர்க்க தரிசனத்தை பார்த்து வார்த்தையின் பக்கம் போறவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவன். சொல்றது புரியுதுங்களா சகோதர சகோதரி? அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? புரஜாதி யுகத்துடைய முடிவுல இருக்கிறோம். இந்த பூமியில நீங்க பாருங்க, எந்த ஆட்சி எடுத்தாலும் கரப்ஷன் தான். எந்த ஆட்சி எடுத்தாலும் நல்லதே கொடுக்க முடியாது. இது மூலமா நல்லதுன்னு சொல்லி எப்படி எதிர்பார்க்க முடியும் பிரதர்? எப்படி யோசிக்கிறீங்க? உங்க மைண்ட்ல எப்படி அந்த யோசனை வருது? புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம எதிர்பார்க்கறது பர்ஃபெக்டான ராஜ்யம், இது போகணும்னு தான் யோசிக்கிறோம். இது போகணும்னு நினைக்கிற ராஜ்யம். அப்போ என்ன நம்ம மைண்ட் என்ன, 1000 தான் பார்த்தாலும் செய்தி ஒரு பக்கம், என் வாழ்க்கை ஒரு பக்கம். செய்தி ஒரு பக்கம், ராஜ்யம் வேணும் பிரதர். அப்ப ஏன் பிரதர் இது பண்றேன்னு சொன்னா, பிரதர் அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து கத்தி எடுத்து வந்து கழுத்து எடுத்துக்கு வருவாங்க பிரதர், அப்ப என் விசுவாசத்தை காட்டுறேன். அப்பெல்லாம் இல்ல, விசுவாசம் காட்டுறதுக்கான வேறம் வருமா? பிசாசு வந்து சொல்ல இந்த விஷயத்த சொல்ற கவனிங்க. பிசாசு முதலாம் சபையின் காலத்துல பவுல போல வந்தானா. பவுல் காலத்துல வந்த மாதிரி பரிசுத்தாவியா வெள்ளை குதிரை மேல ஏறி வந்தானா. அவங்க அடையாளம் கண்டுவாங்க. 2வது காலத்துல இவங்களே எப்படியா பண்ணுவேன்னு, எப்படியாவது சாவடிக்கணும்னு சொல்லி எல்லாரும் வெட்டி 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 சாவடிச்சானா. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த விஷயம்? நான் சொல்றது புரியுதா? எல்லாரும் என்ன பண்ணா, வெட்டி சாவடிச்சுட்டு திடீர்னு பரலோகம் போனா வெட்டினவெல்லாம் அங்க இருக்கிறான். வெட்டினவெல்லாம் எங்க இருக்கிறான்? அங்க இருக்கிறான். அப்ப அவனுக்கு புரிஞ்சிச்சு, வெட்டி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ண, நான் வெட்டி சாவடிச்சா அவன் உயிரை விட்டு அங்க போயிடுறானே. அப்ப என்ன பண்ண, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண, வெள்ளையும் கருப்பையும் சகப்பையும் மிக்ஸ் பண்ணி யார் யாருக்கு எதை சொன்னா ஏமாத்த முடியும் அந்த வழியில வா. புரியுதா உங்களுக்கு? நம்ம இப்ப என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு நாள் வந்து கிறிஸ்துவ என் ஜீவனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அது கிடையாது, இது கிடையாது. உங்களை ஏமாத்துறதுக்கு பிசாசுக்கு ஒரு நல்ல பிளான் தெரியும். இப்படி வந்தா இவங்க ஏமாற மாட்டாங்க, சகோதரனா போலவே வருவான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர்னுவான். அப்ப நம்ம ஏமாற மாட்டோம்ல. இதே வந்து நமக்கு பிடிக்காத ஒரு நபரோ கட்சியோ, நம்மளை எதிர்க்கிற ஒரு கட்சியோ வந்து நீ வந்து கிறிஸ்துவ மறிக்கிறேன். பிசாசு உங்களை கொலை பண்றது உங்களுடைய நோக்கம், அவனுடைய நோக்கம் கிடையாது. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சு நான் சொன்னது? பிசாசுக்கு உங்களை கொலை பண்றது அவன் நோக்கம் கிடையாது. அவன் ஒரு நாள் அப்படி கொலை பண்ணி பார்த்தான். 1.8 கோடி உண்மை கிறிஸ்துவ கொலை பண்ணி பார்த்தான். அப்புறம் ஒரு நாள்ல யோபு புத்தகத்துல சொன்ன மாதிரி பரவத்துக்கு போய் பார்த்தா எல்லாமே அங்க இருக்கிறாங்க. அப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓ நம்ம மிஷன் என்ன ஃபெயிலியர். இப்ப ரூட்டை மாத்திரான்னு சொன்னா மங்கின நேர குதிரை மேல வர்றான். பட்டயத்தாலும் பஞ்சத்தினாலும் பூமியின் துஷ்டம் இருக்கலாம் கொலை செய்ய முடிய அதிகாரம் வந்துச்சு. மங்கின நேர குதிரை எப்படி வந்துச்சு? வெள்ளை சிகப்பு கருப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது மங்கி பேல் கலர். அப்போ அவனுக்குள்ள வேண்டும் என்ற நேரத்துல மாம்சீகத்தின் உபத்திரத்தை கொடுக்குறான், வேண்டும் என்ற நேரத்துல பைனான்சியல் கிரைசிஸ் கொடுக்குறான். பைனான்சியல் என்ன, பொருளாதாரத்துல நேரத்தை விழுந்திருக்கிறான். கருப்பு குதிரை நேரத்தை இந்த செய்தியில விழுந்திருக்கிறாங்க தெரியுமா? சில பேர் மட்டும் தான் சிகப்பு குதிரையில விழுந்தவங்க. எல்லாம் நமக்கு சிகப்பு குதிரையில இல்ல. இந்தியாவில் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா? சிவப்பு குதிரைன்றது நாங்க உபத்திரவம், மாம்ச ரீதியான உபத்திரவம். மாம்ச ரீதியான உபத்திரவ போராட்டம் நமக்கு இருக்குதா பத்த? இல்ல. சில பேர் வெள்ளை குதிரையில விழுந்திருக்கிறாங்க. இந்த செய்தியே சூப்பர் பிரதர். வெள்ளை குதிரை, சில பேருக்கு சிகப்பு, சில பேருக்கு கருப்பு. கருப்பு குதிரை என்னங்க? பொருளாதார தேவை கிடைக்குது, எல்லாம் அதுல விழுந்திருக்காங்க. பிசாசு அவனுக்கு கிளியரா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கான் ஒருத்தருக்கும். எனக்கு ஒரு அண்ணா தெரியும், அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், அட்வர்டைஸ் சேர்ந்த அவர் என்ன சொல்லுவார்னா, பிரதர் நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க, பிசாசுக்கு தெளிவா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காங்க ஒருத்தருக்கும் இதான்ட்டு. ஒருத்தருக்கும்
நாம நினைச்சுக்கிறோம் ரொம்ப நம்ம பேர் இயேசு கிறிஸ்து தூக்கி மேல வச்சான் அவன் பைபிளை வச்சு தலையில படுத்துதான் போயிடுவானா? அப்படி இல்ல. அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி வசனம் வெளிப்படுத்த பயனாதிகாரம் சொல்லுது. அது தேவனோட வார்த்தையாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார். இப்படி ஜெயிக்கிறது பிசாசு ஜெயிக்கிற வழி என்னங்க? சினிமா படத்துல வர சிலுவை எடுத்து காட்டுறது, ஜப்மால விட்டுறது கிடையாது. சத்திய வசனத்தாலும் சாட்சியினாலும் ஜீவியத்தால பிசாசு ஜெயிப்படும். பிசாசு பயப்படுறது ஜீவியத்துக்கு பயப்படும். எதுக்கு பயப்படுவான்? எந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்களோ அந்த வார்த்தை ஜீவ மார்பல் பிசாசு பயப்படுவோம். சும்மா பயப்பட மாட்டான், தெரியுமா? அந்த விஷயத்தான் பயப்படுவோம் பிசாசு. பிசாசு ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி அதுதான் சகோதர சகோதரி. நம்ம அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்க கூடாது. அப்போ எந்த எந்த குதிரையின் காலத்துல இருக்கிறோம், அவன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டான். பேலாஸ் ரைடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டான். எந்த நாட்டுல எந்த ராஜ்யத்தை வச்சா அவனுக்கு கீழே அந்த ராஜ்யம் வரும்னு அவனுக்கு தெரியும். நீ பாகிஸ்தான்லயோ இல்ல கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போனா சர்வாதிகார ஆட்சி, கரெக்டா? இப்ப நம்ம இருக்கிற மாதிரி எல்லாம் ஃப்ரீயா சுவிசேஷன்லாம் பிரசங்கிக்க முடியுமா? முடியாது. இந்தியாவில எனக்கு தேவன் அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். அது யாரும் கொடுத்தவங்க சுதந்திரம் கிடையாது. அவர் இந்த அம்பேத்கர் கொடுத்த சுதந்திரமும் கிடையாது, நேரு கொடுத்த யாரும் கொடுத்த சுதந்திரமும் கிடையாது. இதுக்கு பின்புதான் இருக்கிறது தேவன். புரியுதுங்களா? அந்த இடத்துல ஏவனை ஏன் அங்க வச்சிருக்காருன்னு சொன்னா, அங்க இருக்கிற வித்துக்கள் அதை கடந்து வரணும். இங்க இருக்கிற வித்துக்கள் இங்க வர்ற சோதனையை கடந்து வரணும். அமெரிக்காவில் இருக்கிற வித்துக்கள் அந்த சோதனையை கடந்து வரணும்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா? சிலரை அக்கினியினூடாகவும், சிலரை வெள்ளத்தினூடாகவும், சிலரை சோதனையினூடாகவும், எல்லாரையும் ரத்தத்தினூடாகவும். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் நடத்துற வழி சிலரை எப்படின்னா வழி கொண்டு போகும்போது தண்ணிக்குள்ள எடுத்து போனாராம். அவங்க சோதனை தண்ணியா இருந்துச்சு. எக்ஸாம்பிள் சொல்றேன். சில பேரை அக்கினி வழியா எடுத்து போனாராம், சிலரை வேற ஒரு சில சோதனைகளும் எடுத்து போனாராம். ஆனா அவங்க எல்லாருமே வந்து சேர இடம் ரத்தம். யாருடைய ரத்தம்? புரியுதுங்களா? அதனாலதான் சொல்றது, உங்களுக்கு வர்ற சோதனை இவருக்கு வராது, இவருக்கு வர சோதனை அவருக்கு வராது, அவருக்கு வர சோதனை எனக்கு வராது. பிசா அதனாலதான் தேவன் இந்த கொடுக்கறது காரணம் என்னங்க? இதுதான். இந்த விஷயம் என்னன்னா, நான் முடிக்கிறேன், புறஜாதி யுகத்துடைய முடிவுல நம்ம இருக்கிறோம். புரிஞ்சுக்கணும். நான் ஜபத்தை குறிச்சு எடுக்கணும்னு வந்தேன், வேற டைவர்ட் ஆகி போச்சு. விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் எங்க இருக்கிறோம் சரியா? இப்போ பூமியுடைய ராஜ்யங்கள்லாம் ஏதாவது நல்ல ஆட்சியை கொடுக்க முடியுமா? நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். யார் வந்தாலும் புறஜாதி யுகத்தின் முடிவுல இருக்கிறோம். நான் தலைக்கல் வர காத்திருக்கிறேன். தலைக்கல் ஆவிக்குரிய விதத்துல வார்த்தையின் வெளிப்பாட வந்துருச்சு. ஒரு நாள்ல பூமியில தேர்ட் வேர்ல்டு வார் டைம்ல தாக்க போகுது. பூமியில 1000 சாட்சமாய் போகுது. இப்ப இருக்கிற ராஜ்யம் எல்லாம் ரோமு கீழே இருக்கிறதா. ரோம் தான் வேற வேற வடிவுல இருக்குது. வெளிப்படுத்த 13ஆம் பாக்குறீங்களா? ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புடையதா இருந்துச்சு. அது வலு சர்ப்பத்தை போல பேசினது. ಪ್ರಕಟಣೆ 13 ನಾನು ಬಂದು ಏನ್ ಮಾಡಿದೆ, ಒಂದು ನೆಲದಿಂದ ಎದ್ದೇಳ್ದ ಒಂದು ಕುರಿಯಂತೆ ಒಂದು ಮಿರುಗವನ್ನು ನೋಡಿದೆ. ಅದಕ್ಕೆ ಬಂದು ಇದು ಏನಿತ್ತು, 2 ಕೊಬ್ಬುಗಳಿತ್ತು. ಯಾತಂದ್ರೆ ಕುರಿಮರಿ ಅಂತ 2 ಕೊಬ್ಬುಗಳಿತ್ತು. ಅದನ್ನ ನಾಳೆ ಹೆಂಗಿತ್ತಂತೆ, ಒಳು ಸರ್ಪದಂತೆ ಇತ್ತಂತೆ. அப்ப ஒளு சர்ப்பன்றது ரோம் இல்லையா? எல்லாத்துக்கிலையும் ரோமுடைய ஆட்சி தான் பூமியில் நடக்குது. புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. எந்த நபர் வந்தாலும் எந்த ஆட்சியில் வந்தாலும், ஏன்னா கரெக்டா தீர்க்க தரிசனத்தை ஃபாலோ பண்ணுங்க. தானியேலுடைய பாதத்துல இருக்கிற நம்ம தானியேல் அதை தான் எதிர்பார்த்தார். தானியேல் 2ஆவது வருஷத்துல அதை எதிர்பார்த்தார். அதான் காலையில காட்டினேன், நான் காலைல பார்த்தேன் இல்லையா? இந்த 2 வருஷத்துல எல்லா 4 ராஜ்யம் வந்துட்டு எது வந்துருமா, 1000 சாட்சி தாவீது ராஜ்யம் வருமான்னு எதிர்பார்த்தார். அதுக்காக தான் ஜபத்துக்கு போனார் அவர். ஜபத்துக்கான ரீசனை காலைல சொன்னேன் நான். இப்ப இந்த ராஜ்யத்தை குறிச்சு உங்களுக்கு புரிஞ்சா, பூமியில இருக்கிற ராஜ்யங்கள் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சா? அப்போ நம்ம கிறிஸ்துவா நம்ம பூமியில எந்த கட்சிக்கும் நம்மளுடைய சப்போர்ட் இருக்க கூடாது. அது நான் என்ன சொல்றேன், ஃபுல் பீட்ல இருந்து நான் சொல்ற விஷயத்த சொல்றேன். யாரும் தேவன் என்ன பண்ண கண்ட்ரோல் பண்ணி, தேவன் யாரையும் எச்சரிக்கையாம நியாய தீர்ப்பு கொண்டு மாட்டாருன்னு சொல்லி திரும்ப சொல்றாரு. யாரையும் கையை பிடிச்சி தேவன் கண்ட்ரோல் பண்றது கிடையாது. உங்க விருப்பம், ஒரு கட்சியில இருக்கிறீங்களா இருங்க, உங்க விருப்பம். ஆனா இது மூலமா எதை காட்டுறீங்க சொன்னா, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்றதை காட்டுறீங்க. எனக்கு இந்த ராஜ்யத்தின் மூலமா நல்லாட்சி கொடுக்க முடியும்ன்றதை காட்டுறீங்க. தேவனுடைய ராஜ்யம் தேவையில்லைன்றதை காட்டுறீங்க. ஒரு தலைவனை ஏற்படுத்திக்கின்னு ஒரு கொடி பிடிச்சிக்கின்னு இதெல்லாம் சரியான ஒரு கிறிஸ்துவ காரியமே இல்ல. புதுங்களா சகோதர சகோதரி? தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு ஏசாயா தீர்க்கதரிசனம் 60-61 சொல்லுது. 1000 சாட்சி அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லுது. அங்க மரணம் இல்ல, வியாதி இல்ல, வேதனை இல்ல, துக்கம் இல்ல. ஆட்டுக்குட்டியும் ஓனாய் ஒன்னா படுத்திருக்கும். ஒரு விரியப்பாம்பு வலையின் மேல ஒரு குழந்தை விளையாடுமான்னு அப்படி கிடையாது, அது உருவகமா சொல்லப்படுது. அந்த மாதிரி அந்த ராஜ்யத்துல தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை.
அது பாவம் இல்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்காக தான் ஒரு கிறிஸ்துவம் ஒரு நாள் 24 மணி நேரத்துல வருஷத்துல 365 நாளும் போராட்டமே தவிர, நான் வரேன், நான் நல்லது பண்றேன், நான் உங்களுக்காக இருக்கிறேன், உங்க சர்ச்சுக்கு நல்லது பண்றேன், உங்களுக்கு நல்லது பண்றேன், நான் வந்து பொதுவானவன், நான் செக்குலரிசம் பேசுறேன். செக்குலரிசம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் செக்குலரிசம்? என்னமா மத சார்பற்றதை பேசுறேன். ஒருத்தர் பாக்குறாரு, அவர் பேரு கிறிஸ்துவ பேரு, போய் பாருங்க கேளுங்க, ஒரு சரி முட்டியில போய் நடந்து போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கட்சி பார்த்தா அவன் சொல்ற கோயில்ல போய் கீழே விழுந்திருக்கிறார். எப்படி இது புரியுதுங்களா? இது எப்படி எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்துவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? புரியுதுங்களா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க ஒரு பேசிக்கா வேணும் இல்ல நமக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணிடுவேன்னு சொன்னா, மதவாத கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவானே, அவன் அவன்ல உண்மையா இருக்கிறான், நம்மளை ஏத்துக்கவே மாட்டான், நான் பாராட்டுறேன். சொல்ல புரியுதுங்களா பாருங்க சகோதர சகோதரி? அதனால வந்து ஒரு கிறிஸ்துவனுக்கு தெளிவான பார்வையில இருக்கணும், நம்ம தெளிவா இருக்கணும் சகோதர சகோதரி. பிசாசு ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவான். ஈஸியா என்ன பண்ணிடுவான்? தெளிவா ஏமாத்திட்டு போயிடுவான். தீர்க்க தரிசனத்தை பாருங்க, ஏமாறவே மாட்டீங்க. நான் சொல்ல திரும்ப சொல்றேன், தீர்க்க தரிசனத்தை பாருங்க. எந்த நாட்டுல எந்த நேரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு பாருங்க, எந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு பாருங்க. ஒண்ணுல ஒரு 20 வருஷம் முன்னாடி இவ்வளவு ஹோட்டல்ஸ் இருந்துச்சா? 10 வருஷம் முன்னாடி இருந்துச்சா? 5 வருஷம் முன்னாடி எலெக்ஷன் கொரோனாக்கு முன்னாடி இருந்துச்சா? கேக்குறது புரியுதா? ஏன் ஹோட்டல்ஸ் ஜாஸ்தியா சொல்லுங்க? டெலிவரி இது வந்து எப்ப ஜாஸ்தி ஆச்சு? ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமா ஜாஸ்தியானது எப்போ? அப்புறம் தான். ஏன் பிரதர்? தீர்க்கதரிசனத்தை பாருங்க. நோவா காலம் திரும்ப தெரியுது. புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டு பெண் கொடுத்தாங்க. அவங்களுடைய வேலை என்னங்க? ஒரு நார்மலா ஹோமோசேபியன்ஸ் என்ன பண்றாங்களோ அதை செய்யறாங்களே தவிர அது மேலான ஒரு வாழ்க்கை வாழல. அவங்க புசித்து குடித்து மாம்ச ரீதியான நிலையில இருந்துட்டாங்க. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப எங்க பார்த்தாலும் ஹோட்டல்ஸ், எங்க பார்த்தாலும் ஃபுட்டு. பிரதர், நம்ம காலத்துல நான் கூட அனுபவிச்சு கிடையாது, நீங்க யாராவது அனுப்பிச்சிருப்பீங்க, சாப்பாடு இல்லாம இருந்திருக்கிறீங்களா? இருந்திருக்கிறோம். ஹோட்டல்ஸ் இல்லாம 20 ரூபாய் இந்த வயிறு மீடுது இந்த காலத்துல. ஏன் அப்படி பிசாசு வச்சிருக்கான் சொல்லுங்க? ஏன் பிரதர்? 20 ரூபாய் போதாத பிறகு ஒரு நேரத்துக்கு சாப்பிடறதுக்கு. இன்னைக்கு 20 வருஷம் முன்னாடி இல்ல சாப்பாடு இருக்காது, கஷ்டமா இருக்கும். இங்க இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பாடு ஒரு நேரம் 2 நேரம் சாப்பாடு இல்லாம கூட வாழ்ந்துருப்பீங்களா இல்லையா? இனி நம்மளாம் அப்படி இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல கூட எதுக்குன்னா பிசாசு தெளிவா பிளான் பண்ணிருக்கேன், கிளீன் பிளான். நீங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாதானே தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நான் தெளிவா கொடுத்துட்றேன். தெளிவா என்ன பண்றேன்? ஈஸியா கொடுத்துட்றேன். அதனால அரசாங்கங்களே கொடுக்குது, ஃப்ரீ, உனக்கு எல்லாம் ஃப்ரீ போ, உனக்கு பஸ் ஃப்ரீ போ, உனக்கு சாப்பாடு ஃப்ரீ போ. நீ என்ன பண்ண, தேவனை மட்டும் நினைக்காத, உனக்கு எல்லாம் ஃப்ரீ போ. சொல்லு புரியுதா? இதெல்லாம் பார்க்கணும் சகோதரா. நான் சொல்றது சீரியஸ், உண்மையான விஷயம். எதுக்கு இந்த காலத்துல அவ்வளவு ஃபுட்டு அவ்வளவு ஃபேமஸ் ஆகுது? ஜனங்க, இன்னொன்னு விஷயம், ஜனங்களுடைய இந்த காலத்துல ஜனங்களுடைய டேஸ்டிங் சென்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு தெரியுமா? என்ன ஏன் ஜாஸ்தியா இருக்கு டேஸ்டிங் சென்ஸ்? உண்மையா அதுல நான் உண்மையா அது கொஞ்சம் ஜாஸ்தியான நபர் தான். நான் டேஸ்டா சாப்பிட்ற நபர் தான். இதே வந்து பழைய ஆட்கள் இப்போ வந்து ஒரு 50-60 வயசு நபர்கள் அதிகமா டேஸ்டா பார்க்க மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்க? ஏன் பார்க்க மாட்டாங்க சொல்லுங்க? அந்த காலத்துல அவங்க சாப்பாடுக்கே கஷ்டம், கஞ்சிக்கு கூழுக்கே கஷ்டம். அவங்க எப்படி டேஸ்டா பார்ப்பாங்க? வயிறு ரம்பத்துக்காக சாப்பிட்டாங்க, உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்டாங்க. இப்ப எதுக்காக சாப்பிட்றோம் நம்ம? இந்த ஹோட்டல்ல வந்து இந்த சிக்கன் ஃப்ரை நல்லா இருக்கு, அந்த ஹோட்டல்ல அங்க ஆயில் கொஞ்சம் கம்மி. புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரியே. போஜன பிரியனா இருக்காதுன்னு வசனம் சொல்லுது. என்ன பண்ணாத? எதுக்கும் விக்கிரக ஆராதனையில என்ன பண்ணிடாது, போய் விழுந்துடாது. அந்த நாளுடைய பாடம் அந்த நாளோட போதும். உனக்கு தேவன் இன்னைக்கு கஞ்சி கொடுக்குறாரா, சந்தோஷம். நாளைக்கு பிரியாணி கொடுக்குறாரா, அதுவும் சந்தோஷம். நாளைக்கு ஒரு லிட்டர் தண்ணி கொடுக்குறாரா, சந்தோஷம். இல்ல நான் அங்கதான் இருப்பேன், நான் டைரக்டாவே ஹீரோ தானே, அதெல்லாம் ஆகாது. தேவன் எப்படி நடத்துறாரோ அந்த மாதிரி மனவாட்டி போகணும். ஒரு நாள் காடை கொடுத்தாரு, ஒரு நாள் மண்ணா கொடுத்தாரு, ஒரு நாள் டிஃப்ரெண்டா. அது மாதிரி தேவன் எப்படி நடத்துறாரோ அந்த மாதிரி போகணும். புரிஞ்சுக்கலாம் சகோதர சகோதரி? இந்த உலகத்துல எந்த காரியத்தை கொண்டு நம்ம மனசை என்ன பண்ணி விடாது. பிரதர், நான் இவரு இப்படி இருந்தாதான் வருவாரு, பாஸ் இதுலதான் வருவார், இதெல்லாம் போவார், அப்படி இருக்க கூடாது. சொல்லு புரியுதுங்களா உங்களுக்கு?
பவுல் சொல்றாரு, எல்லா விதத்திலையும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அந்த ரம்யம் இருக்குதா இங்க இருக்கிறவங்களுக்கு? எல்லாவற்றிலையும் மன ரம்யம்னா என்ன அர்த்தம்? வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். என்ன அர்த்தம்? தேவனை எந்த வழியில நடத்துறாரோ அந்த வழியில அடாப்ட் பண்ண நமக்கு தெரியணும். மன ரம்யமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது தேவனை துதிச்சு கச்சுக்கு, ஆண்டவரே என்ன ரொம்ப நல்லா வச்சுட்டீங்கன்றது. கஷ்டமா வரும்போது, ஏதாவது சோதனைகள் வரும்போது, ஒரு நேரம் சாப்பாடு இல்ல, கஷ்டம் வரும்போது, அப்போ தேவனை போவோம். அது மனரம்யம் கிடையாது. மனரம்யம் போது சந்தோஷமா இருக்கும்போது ஒரே மாதிரி தேவனை துதி, துக்கமா இருக்கும்போது தேவனை துதி. தேவன் இந்த நாள்ல இந்த வழியில என்ன நடத்தி இருக்கிறார், நாளைக்கு வேற வழியில நடத்துவார். இதுதான் விசுவாசமான ஒரு வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் சொல்றது? அப்ப அந்த உலகத்துல எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த நேரத்துல இருக்கிறோம், எந்த ராஜ்யத்துல இருக்கிறோம்? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பிசாசு தெளிவா பரலோக ராஜ்யத்தை மிஸ் பண்ணும்படி செய்யறான். தெளிவா மிஸ் பண்ணும்படிக்கு ஒரு இடத்துலயும் பண்றான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? தெளிவா பண்ற சகோதரி. ஒரு காலத்துல பைபிள் இல்ல, மார்ட்டின் லூதர் காலத்துல பைபிள் இல்ல. மார்ட்டின் லூதர் பைபிள் எடுத்து வந்தாரு, பைபிள் கிடையாது. ஒண்ணு நமக்கு இல்லைன்னு அதை தேடுற எண்ணம் ஒரு நம்ம கரெக்டா ஒண்ணு இருந்துச்சுன்னா எதுக்கு? ஏன் இன்னைக்கு யாரும் புக் படிக்கிறது இல்ல, மெசேஜ் புக்கே படிக்கிறது இல்ல? ஏன் வருது? நிறைய இருக்கு, கரெக்டா நிறைய இருக்கு. இல்லாத காலத்துல 20 வருஷம் முன்னாடி எப்படி படிச்சோம்? 20 வருஷம் முன்னாடி படிச்சோம், தேடி ஓடி புக்க திருடி. உண்மைங்க, சொன்னது உண்மை, சத்தியத்தை சொல்றேன் நான். புக்கு போய் எடுத்து வந்துடுறது அங்கிருந்து இப்படி. என்ன உள்ள ஒரு ஆவல், இந்த செய்திக்கு ஏதாவது பண்ணும், இல்ல ஏதாவது வேணும் அந்த ஆவல். பவுல் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே நீங்க பெற்றிருந்த ஆனந்த பாக்கியம் எங்க? அப்ப கண்களை பிடிக்க கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருந்தீங்களே. இப்ப பிசாசு என்ன பண்ணான்னு சொன்னா, அப்படியே சபையை வந்து தூங்க வச்சுட்டான். தூங்கு மகனே, தூங்கு, ரெஸ்ட் எடு, எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உனக்கு யூடியூப் இருக்குது, என்ன பண்ண, யூடியூப்ல இருக்குது, ஒரு செய்தி போடு, ஏன் 10 பேர் பேசியிருப்பாங்க, ஒரு செய்தியை எடுத்துக்கோ, கேளு, தூங்கு. ஜபம் பண்ணாத, வேதம் வாசிக்காத, தனிப்பட்ட ஜபம் இருக்காத, முழங்கால் போடாத, உபாசம் படிக்காத, பண்ணாத, செய்தி புக் படிக்காத, எதுவுமே பண்ணாத, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் ரெடி பண்ணி வச்சுக்கோ, நான் ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? நான் சொல்றது என்னையும் சேர்த்து சொல்றேன், இருக்கா இல்லையா? அன்னைக்கு 20 வருஷம் முன்னாடி இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருந்தோம். நம்ம பஸ்ல போகும்போது புக்கு, ட்ரெயின்ல போகும்போது புக்கு, வேலை செய்யறதுல 2 நிமிஷம் இருக்கும்போது புக்கு. அதான் ஒரு இடத்துல பாத்துப்பாங்க, அவர் சாப்பிட்டே புக் படிச்சுன்னு இருப்பாரு, தூங்கினே படிச்சுன்னு இருப்பாரு. அந்த மாதிரி இருந்தோமா இல்லையா? எப்பவும் புக்கு, எதுலயும் புக்கு, பாக்கெட்ல புக்கு, கையில புக்கு. என்ன சொல்றது, வார்த்தை என்ன சொல்றது? அந்த பைக்கி பயிராக்கிட்ட பிசாசு இன்னைக்கு மழுங்கடிச்சதுனால நமக்கு அந்த எழுப்புதல் தீ இல்ல. நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறோம், பிரயாசப்படுத்துக்கிறப்ப இல்ல. பிசாசு அது மாதிரி பண்ணிட்டான். திரும்ப லைன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், வார்த்தையின் வரிசைக்கு வாங்க சகோதர சகோதரர்களே. எது வரைக்கும் முறைக்கு வராம இருக்குமோ அது வரைக்கும் எழுப்புதலை வாழ்க்கையில பார்க்க முடியாது. எது வரைக்கும் வார்த்தையின் அலைனுக்கு வரலையோ, ஆரம்பத்துல இருந்தீங்களா அப்போ இதெல்லாம் என்ன நினைச்சிருப்பீங்க, இப்ப நினைப்பீங்க, அந்த வழிக்கு திரும்ப வாங்க. நீங்களே தான் அதே 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சகோதரன் தான், அதே வந்து ஒரு நாள் முழுசும் புக்க வச்சிருந்து போன சகோதரன் தான், அதே வேத மெசேஜை கேட்டுன்னு எப்பவுமே மெசேஜை கேட்டு இருந்த சகோதரன் தான், எப்போ பைபிளை கேட்டு இருந்த சகோதரன் தான். இன்னைக்கு இப்படிதான் அந்த இடத்த காஞ்சிட்டோம்னா அந்த இடம் தான் தேவன் விரும்புறது. திரும்ப சொல்றாரு, எழுப்புதல் ஏன் இல்லைன்னு தெரியுமா? ஒரு காரணத்தை சொல்றாரு. எழுப்புதல் ஏன் இல்ல, ஏன் சபைகளுக்கு ஆத்மா வர்றதுலன்றதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா தீர்க்கதரிசி? நம்ம எதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனம் நினைக்கிறோமோ அந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு மேன்மையான பாகத்தை நோக்கி வந்துட்டோமா. இன்னும் அழுது ஜபிக்கிற ஜபம் நம்ம கிட்ட இல்ல. எத்தனை வருஷம் ஆச்சு அழுது ஜபிச்சு? முழங்கால 1 மணி நேரம் உட்காந்துச்சு, எத்தனை நேரம் ஆச்சு? உபவாசம் போட்டு எத்தனை நாள் ஆச்சு? பிஸி, வேலை இருக்குது, எஸ் கரெக்ட் தான், கால் வலிக்குது, கரெக்ட் தான். அப்ப தேவனும் ரிசல்ட்டை தரமாட்டார். திரு சொல்றாரு, நீங்க உங்க ஊழியமோ உங்க வாழ்க்கையும் ஒரு எழுப்புதல கண்டனா இருக்கிற வழி பழமையான வழிக்கு போங்கன்னு தீர்க்கதரிசி சொல்றார். ஒரு பழமையான வழி, அந்த பழமையான உலகத்தின் மிகப்பெரிய எழுப்புதல்கள் எல்லாம் தெரியுமா? நீங்க பாத்துறீங்களா? உலகத்துல உங்களுக்கு தெரிஞ்ச பழமையான எழுப்புதல் எது பிரதர்? முதல் பழமையான எழுப்புதல் எது? அப்போஸ்தலர், கரெக்டுங்களா? நம்ம அதுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எழுப்புதல் உலகத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு, பெரிய பெரிய எழுப்புதல் எல்லாம் பாருங்க, அந்த எழுப்புதல் ரகசியத்தை பாருங்கன்றார். இது நான் படிச்சுட்டு இது நான் கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். எஸ்,
அது ரொம்ப மிஸ் பண்றோம். அசூசாவுடைய எழுப்புதலை பாருங்க. வேல்ஸ் நாட்டுல எந்த எழுப்புதலை பாருங்க. வேல்ஸ் நாட்டுல எழுப்புதல் வந்துச்சு இல்லையா, அந்த எழுப்புதலை பாருங்க. அதே போல வந்து வெக்லிப் மூலமா அந்த எழுப்புதலை பாருங்க. அந்த எழுப்புதலுக்கு பின்னாடி நம்ம மேன்மையான காரியம் மெசேஜ் பேசுறோம், வெளிப்பாட பேசுறோம். ஆனா ஏன் இல்லைன்னு சொன்னா, அந்த எழுப்புதலுக்கு பின்னாடி நம்ம மேன்மையான பாகத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க பாருங்க ஒரு விஷயம். அவங்க முழங்கால உட்கார்ந்து ஜெபித்து அழுது வேதம் வாசித்து, அவங்க பாருங்க சொல்ல ஜோசப் ஸ்மித் இருந்தார் இல்லையா, அவங்க மனைவியை வந்து எப்பொழுதுமே அவர் வந்து அழுது 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 கண்களை வேதனையோட இருந்து கண்ணை வந்து துடைக்கிறதுக்கு சுடுதண்ணி சிங்குக்கு வழி நடத்துறாங்களாம். அந்த மாதிரி ஜெபிக்கிற அனுபவம் இல்லையா? பதில் இல்லாம நான் எழமாட்டேன்ற ஒருத்தர் சொல்றாரு, ஜெபிக்கிறாரு. ஆனா நீ பதில் கொடுக்கலன்னா என் பணத்தை தான் எடுத்துன்னு போவாங்கன்னு சொல்றாரு. என் பதில் நீ கொடுக்கணும். யாக்கோபுடி அனுபவம் வேணும். நான் என்ன ஆசீர்வதிக்கால் வழியா என்ன பண்ண மாட்டேன் இல்ல. 2 நாள் ஜெபம் பண்றோம், 3ஆவது நாள் தேவனுக்கு சித்தம் இல்ல, சித்தம் ஜெபம் பண்ணோம், வந்துடலாம் பாத்துக்கலாம் வாங்க. இல்ல, நம்ம பழமையை என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். எதை மறந்துட்டோம்? அந்த பழமையான பரிசுத்தாவியை, பழமையான பரிசுத்தாவியுடைய கிரியைகளையும் பழமையான விஷயங்களையும் மறந்துட்டோம். அதுதான் தீர்க்கதரிசி கேட்கிறார். அதுதான் நீங்க அவர் ஒரு கோட்டை கொடுக்குறாரு. என்ன கோட்டை கொடுக்குறாருன்னா, பெரிய எழுப்புதல்கள்லாம் நோட் பண்ணி பாருங்க. நான் நோட் பண்ணி பார்த்தேன். ஆமா கரெக்ட் தான். அவர் சொல்றாரு, அந்த பெரிய எழுப்புதலுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் தாகத்தோட கூட உட்கார்ந்து இருப்பாங்க. வில்லியம் ஸ்ரீமோர் உட்கார்ந்தாரு. வில்லியம் ஸ்ரீமோர் என்ன பண்ணாரு? உட்கார்ந்தாரு. அது இன்னைக்கு நம்ம மேன்மையான பாகத்துக்கு வந்துட்டோம், வெளிப்பாட்டுக்கு வந்துட்டோம். சதி இனிமேல் அதெல்லாம் தேவை அப்படிலாம் கிடையாது. அந்த எழுப்புதலுக்கு திரும்ப அந்த மாதிரி ஒரு வழிக்கு வரணும், அதே மாதிரி முழங்காலுக்கு வரணும். பிரதர் என்னதான் போனாலும் ஆயம் போனாலும் சாப்பிடறதுக்கு இந்த கை தான் யூஸ் பண்றோம், இப்படிதான் சாப்பிட முடியும் நம்மளால. இல்ல பிரதர் நான் வந்து நீ வேற 5G ஏஜ்ல வந்துட்டு வாயில சாப்பிட முடியுமா அப்படியே போய்? இல்ல பிரதர் நீ வேற ஏஜ்ல வந்துட்டு இப்ப நான் டைரக்டா இங்க ஜிப் வச்சு உள்ள வச்சிட முடியுமா? சொல்லுங்க பிரதர். வெளிப்பாடு வந்த பின்னாடி ஏன் அப்படி மாறிட்டோம்? நம்ம எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். வெளிப்பாடு வந்த பின்னாடி பிரதர் அந்த பழைய ஜபம்லாம் விட்டோம், பழைய குடும்ப கூட விட்டோம், பழைய முழங்கால் யுத்தம் விட்டுட்டோம். முழங்கால் யுத்தம் அவன் நடத்தி நிற்கிறாங்க. உங்களுக்கு நமக்கு வெக்கமா இல்லையா? சொல்லுங்க. அவங்க தெரியாம வெளிப்பாடு புரியாம பண்ணுகிறாங்க, அதை பண்ணிடுறாங்க. சொல்ல புரியுதுங்க? என்ன நான் சொல்ல வரேன், எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எதை நம்ம எழுந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நீ ராபோஜன பந்திக்கு நம்ம வந்திருக்கிறோம், எல்லாம் முழங்கால் படிக்கலாம், எல்லாம் கொஞ்சம் டேபிள் நோத்தி முழங்கால் படிக்கலாம். நான் போலாம், ஒரு 20 மினிட்ஸ் நான் போலாம். கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம்